இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பெண்கள் இருப்பாங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தைங்க, மனைவி, நம்ம எல்லாருமே வந்து இந்திய நாட்டில் தான் இருக்கோம். நம்ம நாட்டில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்றத ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். வணக்கம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற 2 பேரை வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்களை பற்றி தான் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன கொடுமை நடந்தது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபெர்னாண்டா பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க, இவங்களோட ஹஸ்பண்ட் விசின்டே ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கு வந்து 10 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயரில் 3 மாதம் வந்து இவங்க கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டு இவங்க வந்து வேர்ல்டு டூர் வந்து போவாங்க. எப்படி போவாங்கன்னா, பைக்கில் வந்து போவாங்க. ஸோ இவங்க வந்து பைக்கர் கம்யூனிட்டி வச்சுருக்காங்க. அந்த கம்யூனிட்டி மூலமாக இவங்க வந்து பைக் டூர் வந்து வேர்ல்டு டூர் போவாங்க. 5 வருஷத்தில் இவங்க வந்து 65 நாடுகளுக்கு வந்து டூர் போயிருக்காங்க. 1,50,000 கிலோமீட்டர் வந்து பைக்லேயே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்க வந்து 66வது நாடாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிற ஒரு கண்ட்ரி தான் வந்து நம்ம இந்தியா. ஸோ ஜூலை மந்த் வந்து ஸ்பெயின்லேருந்து இவங்க கிளம்புறாங்க இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. வர்ற வழியில் வந்து நிறையா நாடுகளுக்கெலாம் போயிட்டு ஃபெப்ரவரிக்கு வந்து இந்தியா வராங்க. இந்தியா வந்ததுக்கப்புறமா சவுத் இந்தியாவுக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு. அங்கே வந்து நிறையா டெம்பிள்ஸ்க்கு போகிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க நார்த் இந்தியா போயிட்டு அப்புறம் நேபாள் வழியாக ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்றதான் வந்து இவங்களோட பிளான். ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே மார்ச் 1 வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து டும்கா அப்படின்ற ஒரு இடத்துல குர்மஹாத் அப்படின்ற ஒரு ஊரை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நைட்டு வந்து ஒரு 7 மணி அந்த டைம் ஆயிடுது. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து 65 கண்ட்ரிஸ் வந்து போயிருக்காங்கல்ல, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறது வந்து ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற குர்மஹாத் அப்படின்ற இடம் வந்து ரொம்ப சின்ன கிராமம். அங்கே வந்து ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குர்மஹாத் ஊரோட அவுட் சைடில், அதாவது மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற, வீடுகள் கம்மியாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப டயர்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தூங்க ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இவங்க டென்ட்டை சுற்றி கொஞ்சம் நிறைய பேர் சத்தம் கேட்குது. இவங்க என்னென்னு முழிச்சு பார்க்குறதுக்குள்ளார ஒரு 7-8 பேர் வந்து டென்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க வந்து என்னாச்சு, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பானிஷில் கேட்குறாங்க. இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் அங்கே வந்திருக்கிற 7-8 பேருக்கும் இங்கிலீஷும் தெரியாது, ஸ்பானிஷும் தெரியாது. அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து எதுவுமே கேட்காம வந்த உடனே இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்து இவங்ககிட்ட இருக்கிற வேல்யூபிளான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க. அதோடு இவங்க விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஃபெர்னாண்டா அவங்களோட ஹஸ்பண்ட் விசின்டே அவங்கள வந்து ரொம்ப பயங்கரமாக அடித்து அவரோட வாயெல்லாம் உடச்சி அவங்களோட மனைவி ஃபெர்னாண்டாவை வந்து அவரோட கண்ணு முன்னாலே 8 பேரும் வந்து ரேப் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இவங்களை அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபெர்னாண்டாவுக்கும் விசின்டேவுக்கும் என்ன நடந்தது, யார் அவங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்ற எதுவுமே வந்து புரியல. ஸோ அவங்க எப்படியாவது இங்கேருந்து உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அப்போ பேட்ரோலிங் வர்ற போலீஸ்காரங்களை பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத ஸ்பானிஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த போலீஸ்காரங்களுக்கு ஸ்பானிஷ் வந்து தெரியல. ஸோ ஆனால் இவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு, இவங்களுக்கு ஏதோ நடக்கக்கூடாத விஷயம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து புரியுது. ஸோ அவங்க வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஃபெர்னாண்டாக்கிட்டையும் அவங்களோட ஹஸ்பண்டான விசின்டேக்கிட்டையும் அந்த 8 பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த குர்மஹாத் ஊரில் யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறா அப்படின்றதெல்லாம் கேதர் பண்ணுறாங்க. அதில் ஒரு 3 பேர் நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. மீதி 5 பேர் வந்து என்ன ஆனாங்க அப்படின்றது வந்து தெரியல. இந்த விஷயத்தை வந்து ஃபெர்னாண்டாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் விசின்டேவும் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த சம்பவம் நடந்த ஒரு அடுத்த நாள்
இந்த மாதிரி ஒரு கொடுமை எங்களுக்கு நடந்திருக்கு. அதில் விசின்டே வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னோடய கண்ணு முன்னாலே வந்து என்னோடய மனைவிக்கு வந்து நடக்கக்கூடாத கொடுமைகள் வந்து நடந்தது, என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. எனக்கு வந்து உடம்புல அடிபட்டுறதுக்கு அது வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் என்னோடய மனைவிக்கு வந்து இது வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு மனதளவில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சேடாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்படி நடந்ததை கேள்விப்பட்டு பிரேசில் அப்புறம் ஸ்பெயின், ஏன்னா இவங்களுக்கு 2 நாட்டிலையுமே குடியுரிமை இருக்குது, அங்கே இருக்கிற எம்பசி வந்து உடனே இவங்களுக்கு கால் பண்ணி இந்தியாவில் எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்க. இவங்களும் வந்து இந்தியன் எம்பசி அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா ஆக்ஷன் எடுத்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து நார்மலாக இருக்காங்க, ரெக்கவரி ஆகிட்டாங்க. இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஸ்ரீலங்காவில் வந்து டூரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணி அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இப்போ இவங்க இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லா வீடியோஸ்லையும் நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே போயிட்டு சாரி அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னே தெரியல. 2022 எடுத்த ஒரு சர்வே ரிப்போர்ட் படி அந்த வருஷம் மட்டுமே 38,911 பெண் குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக வழக்கு வந்து பதிவாயிருக்குது. இது வந்து பதிவான வழக்குகள் மட்டும்தான், இன்னும் பதிவாகாத வழக்குகள் வந்து எத்தனையோ இருக்கும். ஒரு நாளைக்கு 10 தலித் பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு சர்வே ரிப்போர்ட்டும் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். நம்ம வந்து இந்தியா வல்லரசாக போகுது, இந்தியா வந்து அமைதியான நாடு, எம்மதமும் சம்மதம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற நம்ம இந்தியா நாட்டில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா எந்த மாதிரி தண்டனைகள் கொண்டு வரலாம், நம்ம அரசாங்கம் எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.